நம்ம இன்னைக்கு பார்க்க போற செஷன் பாத்தீங்கன்னா biological classification. Attention all NEET aspirants. Are you searching for best NEET online coaching? There is a good news for you. Here is a top-notch course for you. Beat the NEET with Marathon 2.0 batch. Get mentored by India's best teachers. Marathon 2.0 batch consists of concept teaching, problems, shortcuts, practice assignments, part and full test. Boost your NEET rank by joining our NEET Marathon batch. Highlights of Marathon 2.0 batch: learn exam strategies, doubt solving session, discussion forum, counseling session, concepts to strengthen weak areas, weekly questions and assignments. Grab the chance to be in Marathon 2021. Enroll now for free. For more details visit www.edu.neetscoreup.com. Hello students, welcome back to our new session, biological classification. இதுக்கு முன்னாடி இருக்கிற லெசன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. அதுல உங்களுக்கு இல்ல டவுட்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி டெலகிராம் குரூப்ல கேளுங்க. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த லிங்க்ல நீங்க காப்பி பண்ணி குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் ஜாயின்னு கேட்கும். டெலகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா டெலகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு டெலகிராம் ஆப்பில் போயிட்டு நீட் ஸ்கோர் அப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற செஷன் பார்த்தீங்கன்னா பயாலாஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். பயாலாஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் ஸோ என்னென்ன பயாலாஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் என்னென்ன இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸு மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, Plantae, Animalia, then virus, viroid and lichen. So நம்ம ஒரு செஷன்ல ஒன்னு பார்க்க போறோம். So இப்போ இதுல பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் earliest attempt more scientific basis of classification. இவர் என்ன பண்ணாரு, he used simple morphological character. So அரிஸ்டாட்டில் யூஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா only morphological character. மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்னா என்ன, ட்ரீஸ்னா ட்ரீஸ் எல்லாம் ஒரு டிவிஷன் ஆகும், ஷ்ரப்னா ஷ்ரப் டிவிஷன், அதை மாதிரி தான் பண்ணினார். ஹெர்ப்ஸ்னா ஹெர்ப்ஸ் ஒரு டிவிஷனாக பண்ணார். அதில் நம்மளுக்கு இப்போ பார்க்குற மாதிரி இப்போ ஃபேமிலிஸ்லாம் படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவர் ஒன்லி ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ்ன்னு தான் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணார். அனிமல்ஸ் ஹேவிங் ரெட் பிளட் இருக்கிறது, ரெட் பிளட் இல்லாதது, நாட் ஹேவிங் ரெட் பிளட், அதே மாதிரி பிரிச்சாரு. ஸோ தென் டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் யார் பண்ணாங்கன்னா லினேயஸ் ஃபவுண்ட் த டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன், பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஹீ இன்க்ளூடட் ஆல் த அனிமல்ஸ், பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுத்தையுமே அதை ஹீ இன்க்ளூட் பண்ணாரு. திஸ் சிஸ்டம் வாஸ் யூஸ்ட் டில் வெரி ரீசென்ட்லி. இதுதான் நம்ம ரீசெண்டாக நாட் 10 years or 20 years பேக், ஒரு 100 years-ஆக நம்ம இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த இது தெரிஞ்சது. யூகேரியாட், ப்ரோகேரியாட்ன்ற டிஃப்ரென்ஷியேட் பண்ண விட்டு தான் இந்த கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சது. யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக், நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம். ஸோ எப்படி பிரித்தாங்க, ஃபோட்டோசிந்தட்டிக், நான் ஃபோட்டோசிந்தட்டிக், யூனிசெல்லுலார், மல்டிசெல்லுலார், அந்த மாதிரி பிரித்தாங்க. Classification of organism into plant and animals was easily done and easy to understand. So plant ஈஸியாக plant இது அனிமல் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அடுத்தது யூனிசெல்லுலாரா மல்டிசெல்லுலாரா, யூனிசெல்லுலாரா இருந்ததுன்னா நம்ம மைக்ரோஸ்கோப்க்கு கீழே தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ hence two kingdom classification used for long time was found inadequate. So இதுக்கப்புறம் யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார்னு இருக்கும்போது அந்த டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப
இன்அடிக்குவேட்டாக இருந்தது. தென் மார்ஃபலாஜிக்கல் கேரக்டரை பேஸ் பண்ணி மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர், செல் ஸ்ட்ரக்சர், நேச்சர் ஆஃப் வால், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஹேபிட்டட், மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணாங்க. கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஃபார் லிவிங் ஆர்கானிசம் have hence undergone several changes over time. So பின்னாடி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், பின்னாடி வர ஒரு ரிசர்ச்சரும் என்ன செஞ்சாங்க, அந்த கிளாசிஃபிகேஷனை வந்து மாடிஃபை பண்ணாங்க. ஸோ பிளான்ட் அண்ட் அனிமல் ஹாவ் பீன் கான்ஸ்டன்ட் அண்டர் ஆல் டிஃப்ரெண்ட் சிஸ்டம். எல்லாத்துலேயுமே பிளான்ட்டே அண்ட் அனிமாலியா எல்லாருமே இன்க்ளூட் பண்ணது. எவ்வளோ சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணாலும் அதில் வந்து பண்ணக்கூடியது வந்து பிளான்ட் அனிமல்ன்றதை கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக பிரித்தாங்க. அதுக்கப்புறம் வந்ததை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்களே தவிர பிளான்ட் அண்ட் அனிமல்ன்றது கரெக்டாக அதே மாதிரி தான் இருந்தது. இப்போ இங்கே 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மொனிரா ஃபஸ்ட்டு வந்து மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே, அனிமாலியா. மொனிரா எதுக்கெல்லாம் பேர் மொனிரான்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். யூனிசெல்லுலாரில் prokaryote, all prokaryote under Monera. Unicellular eukaryote. சரி, இப்போ வந்து அந்த 2 kingdom கிளாசிஃபிகேஷன் இருந்தது. 2 kingdom கிளாசிஃபிகேஷன் என்னது? பிளான்டே அண்ட் அனிமாலியா. அடுத்தது வந்து என்னது? 3 kingdom கிளாசிஃபிகேஷன். இப்போ இதில் இருக்கிற என்ன எதை ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது புரோட்டிஸ்டாவை தான் ஆட் பண்ணாங்க. புரோட்டிஸ்டான்றது என்னது? யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ஆன் த ஹோல் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னு வச்சாங்க. யூனிசெல்லுலார்னா பிளான்டேல இருக்கிற யூனிசெல்லுலார், அனிமலில் இருக்கிற யூனிசெல்லுலார் அப்படின்னு வச்சாங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார்லேயே யூகேரியாட் அண்ட் ப்ரோகேரியாட்னு 2 டிவிஷன் இருக்குது. அப்போது இந்த 2 டிவிஷன் வந்து பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் அவங்க ரிசர்ச்சர்லாம் என்ன செஞ்சாங்க, 4 kingdom கிளாசிஃபிகேஷன் வச்சாங்க. 4 kingdom கிளாசிஃபிகேஷனில் எதை ஆட் பண்ணாங்கன்னா மொனிராவை ஆட் பண்ணாங்க. 3 kingdom கிளாசிஃபிகேஷனில் புரோட்டிஸ்டாவும் 4 kingdom கிளாசிஃபிகேஷனில் மொனிராவும் ஆட் பண்ணாங்க. அடுத்தது வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற எதுலேயுமே ஃபஞ்சை வந்து ஒத்து போகலை. மொனிராலேயோ புரோட்டிஸ்டாலேயோ பிளான்டேலேயோ அனிமாலியாலேயோ அதனுடைய ஃபுல் கேரக்டர்ஸும் வந்து முதல்ல வந்து பிளான்டேல தான் இருந்தது ஃபஞ்சை. அடுத்து வந்து பிளான்டேனுடைய ஃபுல் கேரக்டரும் வந்து ஃபஞ்சையில் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்டே வந்து ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம், ஆனால் அந்த ஃபஞ்சை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம். அப்போது எதனால் அதை கொண்டு போய் பிளான்டேல வைக்கணும் அப்படின்றதுனால அதை என்ன செஞ்சாங்க, 5th கிளாசிஃபிகேஷனாக போட்டு ஃபஞ்சை அப்படின்னு வச்சாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் என்னென்னா ஃபாலோ பண்ணுறதுலாம் 6 kingdom கிளாசிஃபிகேஷன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 5 kingdom கிளாசிஃபிகேஷன்: மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே, அனிமாலியா. இது ஓவரால் வியூ. செல் டைப் ப்ரோகேரியாட்டிக்காக இருக்கும், இது யூகேரியாட். புரோட்டிஸ்டானால யூனிசெல்லுலார் யூகேரியாட். ஃபஞ்சையும் யூகேரியாட் தான், ஆனால் வந்து செல் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்காது, புரோட்டிஸ்டா மாதிரியும் இருக்காது, பிளான்டே மாதிரியும் இருக்காது. ஸோ யூகேரியாட், அனிமாலியா ஆல்சோ யூகேரியாட். அதர் தேன் மொனிரா ஆல் த kingdoms are prokaryotes. செல் வால்னு எடுத்துட்டிங்கன்னா நான் செல்லுலோசிக், பாலிசாக்கரைட் அண்ட் அமினோ ஆசிட். நான் செல்லுலோசிக்காக இருக்கும், பாலிசாக்கரைட் அண்ட் அமினோ ஆசிடாக இருக்கும். ப்ரெசன்ட் இன் சம். புரோட்டிஸ்டாவில் செல் வால் சில ஆர்கானிசத்தில் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து ப்ரெசன்ட் வித்தவுட் செல்லுலோஸ். இதுதான் வந்து இது நான் செல்லுலோசிக். இதில் வந்து செல் வால் இருக்குது, அது செல்லுலோஸ் இல்லாமல் இருக்குது. இது செல்லுலோஸ் இருந்தால் பிளான்ட் எல்லாத்துலேயுமே வந்து செல்லுலோஸ் தான். செல்லுலோஸ் ஆப்சன்ட். செல் வால் இஸ் ஆப்சன்ட், நாட் செல்லுலோஸ். செல் வால் இஸ் ஆப்சன்ட். நியூக்ளியர் மெம்பரேன் எடுத்துட்டிங்கன்னா மொனிராவில் ஆப்சன்ட், புரோட்டிஸ்டாவில் ப்ரெசன்ட், ஃபஞ்சையில் ப்ரெசன்ட். தென் அதர் தேன் மொனிரா ஆல் த கிங்டம் possess நியூக்ளியர் மெம்பரேன். அதனால தான் அதெல்லாம் யூகேரியாட்ஸ்னு சொல்கிறோம். தென் பாடி ஆர்கனைசேஷன் செல்லுலார், இதுவும் செல்லுலார். ஏன்னா இது ரெண்டுமே என்னது, யூனிசெல்லுலார். யூனிசெல்லுலாரில் இது ப்ரோகேரியாட், இது யூகேரியாட். ஃபஞ்சையில் பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார், லூஸ் டிஷ்யூ ஆர்கன் லெவல், டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம் லெவல் கூட போகும். ஆர்கன் சிஸ்டம் லெவல் வந்து இதில் கிடையாது, பிளான்டேல கிடையாது. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராஃபிக் தான் புரோட்டிஸ்டாவும் தென் மொனிராவும். இதில் வந்து மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்காது, ஆட்டோட்ராஃபிக்காக இருக்காது. அதனால் அந்த கேரக்டர்னால தான் இது பிளான்டேலேருந்து இதை ரைஸ் பண்ணி
கிங்டம் லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. இது ஹெட்ரோட்ரோபிக், சாப்ரோஃபிட்டிக் அண்ட் பாரசைட். ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன்னா இட் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம். ஸோ ஒன்று சாப்ரோஃபைட்டாக இருக்கும், இன்னொன்று பாரசைட்டாக இருக்கும். எய்தர் பாரசைட் ஆர் சாப்ரோஃபைட். டெட் ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும், இல்லை பாரசிட்டிக்காக லிவிங் ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆட்டோட்ராஃபிக் ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ட்டே உங்களுக்கே தெரியும். ஆட்டோட்ராஃபிக் ஃபோட்டோசிந்தசிஸ் த ஒன்லி பிளான்டர்ஸ் பாரசைட் எதுனா கஸ்கியூட்டா. கஸ்கியூட்டா மட்டும்தான் parasitic-ஆ இருக்கு, because it lacks the only plant which lacks leaf-ஏ இல்லாத ஒரு plant எதுன்னா அது கஸ்கியூட்டா. அனிமாலியான்னு எடுத்துட்டேன்னா யூகேரியாட் absent, so tissue level வரைக்கும் அது ஹோலோசோயிக் நியூட்ரிஷன், சாப்ரோஃபிட்டிக் நியூட்ரிஷன். ஸோ சாப்ரோஃபிட்டிக்காகவும் இருக்கும், ஹோலோசோயிக் நியூட்ரிஷனாகவும் இருக்கும். Who proposed this kingdom, 5 kingdom classification அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டாக்கர், ஆர்எச் விட்டாக்கர் 1969 தான் அவர் வந்து 5 kingdom classification-ஐ ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதில் தான் ஃபஞ்சை வந்து எங்கே போச்சு, கிங்டம் லெவலுக்கு போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கே இருந்தது, ஃபஞ்சை இஸ் அண்டர் பிளான்டே. பிளான்டே இஸ் டிவைடட் இன்டு plant kingdom or divided into cryptogamous and phanerogamous. Cryptogamous is divided into non-vascular and vascular. Non-vascular is divided into Thallophyta and Bryophyta. Thallophyta is divided into algae and fungi. அப்படி இருந்தது. Now it is raised into kingdom. So இப்போ இந்த இடத்துல Thallophytaல fungi இருக்காது. So இப்போ 1969க்கு முன்னாடி வரைக்கும் it is under Thallophyta. The main criteria for classification used by him, அவர் வந்து எந்தெந்த கான்செப்டை அவர் வச்சுட்டாரு அப்படின்னு பார்த்தா செல் ஸ்ட்ரக்சர், தாலஸ் ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ சொல்லுங்க, செல் ஸ்ட்ரக்சர், தாலஸ் ஆர்கனைசேஷன், தென் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன். இது 5 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதை எதை பேஸ் பண்ணி அவர் வந்து பண்ணாரு அப்படின்றத கேட்பாங்க. 5 kingdom classification understand the issues and consideration that influence the classification system. Earlier classification include bacteria, blue-green algae, fungi, mosses, ferns, gymnosperm, angiosperm under plants. The character that is unified this whole kingdom was that all the organism included that cell wall in their cells. So இதில் எல்லாத்துலேயுமே cell wall இருந்தது. ஆனால் so this group is together widely different other characters. It brought together prokaryotic bacteria and blue-green algae. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா blue-green algae is under algae-ல இருந்தது. Now it is raised into prokaryote. Blue-green algae is under eukaryote. அதில் போயிடுச்சு. It also grouped together unicellular organism and multicellular organism. இப்போ இதில் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், Chlamydomonas, Spirogyra together under algae. So Chlamydomonas is unicellular, Spirogyra is multicellular, but ரெண்டுமே எதில் இருந்தது, algae-ல இருந்தது. அப்போ அந்த டிஃபரன்ஸ் கிளாசிஃபிகேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இது யூனிசெல்லுலாரா மல்டிசெல்லுலாரான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் இருந்தது. அப்போ யூனிசெல்லுலாரெல்லாம் என்னாச்சு, மொனிரால. அதே ப்ரோகேரியாட்டாக இருந்தால் மொனிரால போச்சு, அதே யூகேரியாட்டாக இருந்தால் புரோட்டிஸ்டால பண்ணாங்க. The classification did not differentiate between heterotrophic groupic fungi, autotrophic green plant. Green plantல பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆட்டோட்ராஃப் தான். அப்போ அதில் கொண்டு போய் நம்ம ஃபஞ்சையை வைக்கும்போது என்ன ஆகுது, அது ஹெட்ரோட்ராஃபாக இருக்குது. அதனால தான் அது வந்து raised into separate division, separate kingdom-ஆக போச்சு. They also showed a characteristic difference in their walls composition, and fungi had chitin in their walls, while green plants cellulose. Green plants-க்கும் fungi-க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஃபஞ்சைக்கும் green plant-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஞ்சையில் வந்து green plants-ல வந்து என்ன இருக்குது, செல்லுலோசிக் செல் வால், செல்லுலோசிக் செல் வால் இருக்குது. இது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஃபஞ்சையில் அது கிடையாது. அப்போ அது என்ன இருக்குது, கைட்டின் இருக்குது இதனுடைய வாலில். கைட்டின் இருக்கிறது இட் இஸ் நாட் அ பிளான்ட் கேரக்டர். அதனால தான் அது வந்து இட் இஸ் ரைஸ்ட் இன்டு செப்பரேட் கிங்டம், ரைஸ்ட் இன்டு
kingdom level. All prokaryotic organisms were grouped together under kingdom Monera. Unicellular eukaryote. So kingdom Monera அப்படினாலே என்னது? Monera protista. Moneraனாலே என்னதுன்னா unicellular prokaryotes. Protistanaale unicellular eukaryotes. So kingdom Protista has brought together Chlamydomonas, Chlorella. So it is இப்போ Protista என்ன இருந்தது? இப்போ Moneraல என்ன இருந்தது? Moneraல unicellular organisms எல்லாம் unicellular prokaryotic organism எல்லாம் Moneraல வந்தது. Protistaல என்ன இருந்ததுன்னா இந்த Chlorella, Chlamydomonasலாம் eukaryotes, eukaryotic unicellular eukaryote அதெல்லாம் வந்து under Protistaல வந்தது. So Chlamydomonas, Chlorella இதெல்லாம் எங்க இருந்தது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அண்டர் ஆல்கேல இருந்தது. ஸோ இது வந்து என்னன்னா பாரமேஷியம், அமீபா அது மாதிரி லேக் செல்வால் இல்லாததோட பிளேஸ் பண்ணாங்க. In earlier classification were placed in different kingdom. This happened because criteria for classification changed. Criteria changed. இப்போ அமீபா தென் பாரமேஷியம் இது ரெண்டும் அனிமாலியால இருந்தது. இப்போ அதையே வந்து புரோட்டிஸ்டால போட்டாச்சு. அதே போல் கிளாமிடோமோனாஸும் குளோரெல்லாவும் பிளான்டேல இருந்தது, அதையும் வந்து என்ன போட்டாச்சு? புரோட்டிஸ்டால போட்டாச்சு. ஸோ இப்போ நவ் இட் இஸ் ரைஸ்ட் இன்டு இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கிங்டம் லெவலில் சேஞ்ச் பண்ணாங்க. ரைஸ் ஆகல கிங்டம் லெவலுக்கு, ஒரு கிங்டம்லேருந்து இன்னொரு கிங்டம்க்கு மாற்றி வச்சாங்க. This kind of changes will take place further too depending on improvement of நம்ம ஈஸியாக பிரித்து வச்சிட்டோம்னா அதனுடைய கேரக்டரை நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ஸ்டடி பண்ண முடியும், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் அந்த ரைஸ் பண்ணுறது. An attempt has been made to evolve. Classification system எதை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. மெயினாக வந்து முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா மார்ஃபலாஜிக்கல், ஃபிசியலாஜிக்கல், ரீப்ரொடக்டிவ் சிமிலாரிட்டிஸ் மட்டும் பேஸ் பண்ணியிருந்தது. Now it is also by phylogenetic classification. Phylogeneticum பேஸ் பண்ணி இருக்கு. அதனால என்ன ஆகுது? எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை நம்மளால ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம்? ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை இதெல்லாம் நம்ம வந்து விட்டாக்கரனுடைய கிளாசிஃபிகேஷனில் பார்க்க போகிறோம். கிங்டம் பிளான்டே அண்ட் அனிமாலியா காமன்லி ரெஃபர்ட் டு பிளான்ட் அண்ட் அனிமல். ஸோ இது வந்து 3rd and 4th சாப்டரில் இருக்குது. நம்ம பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம்னு தனித்தனியாக நம்ம படித்தோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்லேருந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். Now we will see who am I session. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்ரி கிளாஸுக்கு இது மாதிரி வரப்போகுது, நீங்கள் இதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you students. Thank you for watching this session. Support our channel, like, comment and share with your friends. Subscribe our channel and press the bell icon. Then only you will get a notification now and then. நம்ம எப்பப்பெல்லாம் புது வீடியோ போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இமீடியட்டாக கிடைக்கணும்னா அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். நம்ம இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அடுத்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கமெண்ட் செக்ஷன் கீழே இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்டை கண்டிப்பாக கேளுங்க. இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.